அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். இன்றைக்கி டே 5 ஆஃப் சஹர் டு இஃப்தார் விலாக் பார்க்கலாமா? சஹருக்கு பாலுஞ்சோறு, இஃப்தாருக்கு கோதுமை பிரியாணி, மட்டன் பராட்டா, சாக்லேட் லெஸ்ஸி இதுதான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே பார்க்க முடியும். எப்போதும் நான் சஹருக்கு திராவியா தொழுதுட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே தான் நான் சஹருக்குள்ளே சாப்பாடு வேலையை செய்வேன். இன்றைக்கி அப்படியே தொழுதுட்டு தூங்கிட்டேன். கரெக்டாக 4:30க்கு தான் முழிப்பே வந்துச்சு. அதோடு எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு டைமே இல்லை, இன்னும் 1/2 hour தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி சோறு மட்டும் ஆக்கலான்னு சொல்லிட்டு சோறு ஆக்கி பால் சோறு உண்டுடலான்னு சொல்லிட்டு பால் சோறு சாப்பிட்டுட்டு தான் நீத்து வச்சோம். டைமே இல்லை, டீ குடிக்க டைம் இல்லை, பழம் சாப்பிட டைம் இல்லை, இதுக்குமே டைம் இல்லாமல் போயிடுச்சு. அலாரம் அடிக்க நான் தூங்கிட்டு இருந்திருக்கேன் பாருங்கள். பால் சோறில் பால்கோவா போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பால் சோறு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு நீத்து வச்சுட்டு தொழுதுட்டு ஓதிட்டு தான் படுத்தோம். அடுத்து இஃப்தாருக்குள்ள வேலையே ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் 300 கிராம் எடுத்து சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இன்றைக்கி நான் இஃப்தாருக்கு கோதுமை பிரியாணி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து 100 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடு வந்த பிறகு பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2 போட்டு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பிறகு மல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கணும். வெங்காயம், தக்காளி, மல்லி புதினா எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மசாலாத்தூள் 1 ஸ்பூன், அடுத்து மல்லித்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு நம்ம சிக்கன் பிரட்டி வச்சுருந்தோம்ல, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோடு சேர்த்து நல்லா சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பாதி மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், பால் பிழிஞ்சிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றினா தான் இந்த கோதுமை பிரியாணிக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா திக்கான பாலாக எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுத்து நம்ம தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். எல்லா தேங்காய் பாலையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு கொதி வந்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நான் கோதுமை 1/2 கிலோ தான் செய்ய போகிறேன். கோதுமை பிரியாணி குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது, சத்தானது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். மூடியை ஓப்பன் பண்ணி சிக்கன் வெந்திருக்கான்னு பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சிக்கன்லாம் வெந்திருக்கு. இப்போ நம்ம 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு தண்ணி கொதி வந்த பிறகு மூடியை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம கோதுமையை போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதிலே நல்லா வெந்துடும் கோதுமை. இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு.
இன்னும் 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. கோதுமை நல்லா திக்காகிடுச்சு. அவ்வளோதான், கோதுமை பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சொட்டு கூட குலையவே இல்லை. அப்படி பொலன்ட்டு சூப்பராக கோதுமை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சாக்லேட் லெஸ்ஸி தான் செய்ய போகிறேன். இதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். சர்க்கரை 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அடுத்து சாக்லேட் சிரப் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிங்க. மூடி போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். ஐஸ் போட்டு இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்து நம்ம சாக்லேட் லெஸ்ஸியை ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிட்டு மேலே சாக்லேட் சிரப் போட்டுக்கலாம் டிசைனுக்காக. டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இஃப்தாருக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து மட்டன் பராட்டா தான் செய்ய போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் மட்டன் பராட்டாவோட ரெசிபி போட்டிருக்கேன். லிங்க் வேண்டாம் வைக்கிறேன், செக் பண்ணிங்க. மாவு நல்லா திக்காக இருக்கணும். இப்போ நம்ம தோசைக்கல்லில் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு அது கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். மட்டன் பராட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இஃப்தாருக்குள்ள டைம் வந்துருச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இஃப்தாருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். சாக்லேட் லெஸ்ஸி, நோம்பு கஞ்சி, கோதுமை பிரியாணி, மட்டன் பராட்டா. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு இஃப்தார் சாப்பாடு. பாட்டியா வீட்டிலேருந்து கீரை வந்துச்சு. அதுவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக நோம்பு திறந்துட்டோம். உங்கள் வீட்டில் இஃப்தாருக்கு என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபில்லாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.